2 முறை இருந்துட்டு 2 முறை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டு இப்போ சிபிஎஸ் அண்ணனே குறை சொல்லிவிட்டு தவறுதலாக பேசினார். இப்போ அவர் எங்கே இருக்கிறார் உங்களுக்கே தெரியும். அப்படின்னா அவர் எப்படி எனக்கு வேலையே செய்யலை. எனக்கு தோத்த காட்டணும். என்னை தவிர இந்த தொகுதியில் கடைசி எம்எல்ஏ அதிமுக அப்படின்னு சொன்னார். அதையும் அவரை இதை கேட்டோம். இதையும் மேலே இருக்கிற நம்முடைய எடப்பாடி அவர்கள் கண்டிக்கலை. இப்போது எனக்கு சீட்டு கொடுத்தப்போ கடுமையாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் டெய்லி எனக்கு இரவில் ஃபோன் பண்ணுவார். தொகுதி எப்படி இருக்குது, ஒன்றிய செயலர் எப்படி பணியாற்றுறாங்களா, தொகுதி எங்கெங்கே வீக்காக இருக்குது, எங்கெங்கன்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதேமாதிரி இப்போது வானூரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் அனைத்து ஒன்றிய செயலரும் கூப்பிட்டு தொகுதி ஜெயிச்சாகணும், ஒரு எளிய தொண்டன் பாட்டு பாடி 2009 மிஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு எளிய தொண்டன் அவர் நல்லா இருக்கணும், அவன் கட்சிக்காக உழைச்சிருக்கான்னு சொல்லிட்டு கடுமையாக பேசினார். டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவார். எப்படிக்குது, என்னக்குது, என்ன வேணும் சொல்லு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக செஞ்சார். இப்படி தான் இந்த தொகுதியில் அவர் தான் செலவு பண்ணார். நான் ஒரு எளிய தொண்டன், என்னால் முடிஞ்சது வண்டி வாய்ப்புகள் பண்ணேன். இது எல்லாம் அமைச்சரை தான் செஞ்சார், அவர் தான் செஞ்சார். அப்போ அவரை இப்போ தேவையில்லாத சில பேர் புதுசாக போட்டாங்க, அவங்க வேலையை பார்க்கணும். அவரை நம்முடைய மாவட்ட செயலர் அண்ணனை விமர்சிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ ஒரு மாவட்ட செயலர் போட்ட மாதிரி இருக்குது எடப்பாடி அவர்கள். டிவிக்கே போகலைங்க. எப்படின்னா, அதாவது நமக்கு நிரந்தர எதிரி திமுக தான். திமுக எதிர்த்து தான் அதிமுக ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியில் நீங்கள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு போகிறீங்களே, அதை எதிர்த்து தான் அவர் ஆதரவு தெரிவித்தார். நம்ம கழக தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, தொடர்ந்து தோல்வியை தழுவுறோம், எல்லாம் சோர்ந்து போகிறோம், நம்ம கட்சி ஆட்சியில் வந்தால் தான் அவனுக்கு ஒரு பெருமையாக இருக்கும், கழக தோழர்களுக்கும் ஒன்றிய செயலாளரும் துணிச்சலாகவும் செயல்படுவாங்க, அதுக்கான வழியை பார்ப்பன்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. அவ்வளோதான். அவர் அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. தொடர்ந்து தோல்வியை தழுவுது, கழகத்தோட சோர்ந்து போயிடுவாருன்னு அவர் முடிவு பண்ணுறாரு. என்னுடைய தோல்விக்கு தலைமை எந்த செலவும் பண்ணலைங்க. தலைமை எடப்பாடி அவர்கள் எங்கள் தொகுதிக்கு எந்த செலவும் கொடுக்கல. நம்முடைய மாவட்ட செயலர் சிவிஎஸ் தான் கொடுத்தாங்க, அவங்க தான் செலவு பண்ணாங்க. எனக்கு 2006 அதிமுக வந்த உடனே எத்தனையோ சீனியர் நம்ம கட்சியில் இருந்தாங்க. அதிமுக விழுப்புரத்தில் இருந்தாங்க, அவங்களாம் கொடுக்காம பசுபதி கொடுத்தாங்க, அப்பையும் தோக்குறார். அதுக்கப்புறம் அப்படியே இருந்தார், மாறி மாறி இருப்பார். 2009 அவருக்கு சீட்டு தரலன்னு தான் இங்கே வந்தார். இங்கே அதிமுக வந்தார், உடனே சீட்டு கொடுத்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் சீட்டு கேட்டார், கொடுத்தாங்க, தோத்தாச்சு. அடுத்து 2026 சீட்டு கேட்டார். அமைச்சர் என்ன சொன்னார், ஜெயிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் பசுபதி, உனக்கு எதாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம். கூட்டு தான் கன்வின்ஸ் எல்லாரையும் கூட்டு பேசினார். எல்கே பேசினார், என்ன பேசினார், எல்லாருக்கும் பேசி தான் அமைச்சர் தன்னிச்சையாக அந்த முடிவு எடுக்கலை. பொதுச் செயலாளர் சொல்கிறார், மாவட்ட செயலாளர் பரிந்துரையில் தான் சீட்டு கொடுத்தார், கிடையாது. எங்கே இருக்கிற அத்தனை நிர்வாகியும் அழைத்து பேசினார். யார் யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, தகுதி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது கேட்டு தான் கொடுத்தார். பொருளாதாரத்தை பார்த்தாங்க, கம்யூனிட்டி பார்த்தாங்க, பேஸ்பா எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் சுரேஷ் பாபு சீனியர், கிட்டத்தட்ட பசுபதிலாம் மாறி மாறி கட்சி போய் வந்தவர். பாமகவில் சீட்டு தரணும், உடனே அதிமுக வந்தார். இப்போ அதிமுகவில் சீட்டு தரணும், உடனே இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆளே இல்லை. கடைசி 4 நாள் திமுக வேலை செய்ய எல்லாருக்கும் விழுப்புரம் பூரா தெரியும். அப்படி போய் உடனே விமர்சிக்க வேண்டியது. அவருக்கு பதவி கிடைச்சா நல்லவர் வல்லவர், பதவி கிடைக்கல விமர்சிப்பது. போட்டு வாட்சி எடுத்துட்டு நானே சொல்லுவேன், ஏன்னா நீங்களும் எங்களும் தூங்க மாட்டேன், அவ்வளோ பணி, தேர்தல் பணி. பொதுச் செயலாளர் ஒரு மீட்டில் சொன்னார், விழுப்புரம் மாவட்ட சிவி சண்முகத்தை மாதிரி நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு அந்த மாதிரி பண்ணவருக்கே இந்த நிலைமைனா இந்த கட்சி எப்படி வேணுங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த பொதுச் செயலாளர் தலைமை வச்சுக்கின்னு எப்படி பணியாற்ற முடியும்? சாதாரண தொண்டை முறை இன்னைக்கு கொதித்து போயிருக்கிறான். அதுதான் இன்னைக்கு நிலைமை, அதிமுக நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுதான்.